சினிமால பெரும்பாலான மக்களுக்கு பிடிச்ச ஒரு பெரிய வெற்றி படமா இருக்கணும்னா சில பேசிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கும். பொழுதுபோக்கா இருக்கணும். பொழுதுபோக்கா இருக்குனாலும் எதை வேணாலும் சொல்லிட முடியாது. நல்ல விஷயங்களை சொல்லணும். அதே நேரம் நல்ல கருத்துக்களை சொல்கிற படமாக இருந்தது அப்படின்னாலும் கருத்துக்களை மட்டுமே சொல்ல முடியாது. ஏன்னா அதையும் இன்ட்ரெஸ்டிங்கான காட்சிகளால் சொல்லணும். இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லாம் ஒரு பார்டர்ஸாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பேஸ் அப்படின்றது சின்னது கிடையாது. ரொம்ப பெரிய ஸ்பேஸ் தான். அதுக்குள்ளே எக்கச்சக்கமான கதைகள்லாம் இருக்குது. அந்த ஸ்பேஸ்க்குள்ளே எடுக்கப்பட்டு தான் இது வரைக்கும் தமிழ் சினிமாலையும் ஆயிரக்கணக்கான படங்கள் சூப்பர் ஹிட்டாக எடுத்திருக்காங்க. ஒரு படத்தில் இது வரைக்கும் சொல்லவே படாத ஒரு புதிய விஷயம், புதிய களத்தை ரொம்ப புதுசாக சொல்ல போகிறோம் அப்படின்னா அந்த படத்தை சொல்கிற விதம் கொஞ்சம் மீடியாக்கராக இருந்தாலும் விஷயம் புதுசு அப்படின்றது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அதே நேரத்தில் ஏற்கனவே பல தடவைகள் சொன்ன கதையை தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னாலும் அந்த ஸ்க்ரீன் பிளேவும் வர்ற காட்சிகள் இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருந்தது அப்படின்னா அந்த படமும் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். தண்ணி லாரி டிரைவராக ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஹீரோ, அவர் 12th படிக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. பொண்ணு அப்படியே காலேஜ் சேர்ந்தோனையும் லவ் தொடருது. பொண்ணுடைய குடும்பம் சாதி அரசியல் பின்புலங்கள் உள்ள ஒரு குடும்பம். கண்டிப்பாக எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்பை எப்படி சமாளித்தாங்க, கடைசியில் 2 பேரும் சேர்ந்தாங்களா அப்படின்றது தான் கதை. இந்த கதையை கேட்டோன்னே பல படங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரலாம், தப்பு இல்லை. ஆனாலும் கதையில் ஹீரோ செய்கிற வேலையிலேருந்து அவங்க வாழ்கிற இடம் இன்னும் சில விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஹீரோ யாருன்னா யுத்தன் பாலாஜி. அதாவது 90s கிட்ஸுக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டை நம்ம பார்த்துட்ருப்போம் வாட்ஸ்அப்பில், எஃபியில், இதிலலாம். அதில் ஒரு முக்கியமான இடம் விஜய் டிவியில் வந்த கனா காணும் காலங்கள் சீரியலோட ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு இருக்குது. அதில் ஜோவா பாலாஜி இன்னும் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கலாம். அதுக்கடுத்து அவர் காதல் சொல்ல வந்தேன் படமும் நடிச்சிருந்தார். இப்போ இந்த படத்துலையும் கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இந்த கேரக்டருக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி நடிச்சிருக்காரு. இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வர்ற காமெடி சீன்ஸில் இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் லவ் சீன்ஸில் இன்னும் கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் இருந்திருந்தால் இவருக்குன்னு ஒரு சாம், அதாவது கேரக்டர் தாண்டி இவருக்குன்னு ஒரு சாம் உருவாயிருக்கும். அடுத்த படங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஹீரோயின் தீக்ஷிதா, அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அழகாக இருக்காங்க. அடுத்ததாக படத்துக்கு பெரிய வேல்யூ அடிஷனாக இருக்கிறது பாலசரவணனும் யோகி பாபுவும். கிட்டத்தட்ட 75% படத்தை கூடையே இருந்து தாங்கி நல்ல போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காரு பாலசரவணன். யோகி பாபுவும் அவருடைய கேரக்டர் கொஞ்சம் யூனிக்காக இந்த படத்தில் இருக்குது. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா சிரிக்க வைக்கிற ஒரு காமெடி. இவர்களை தவிர வேட்டை படத்தில் வில்லனுக்கு கூட வரவராக இருக்கிற முத்துக்குமார், அவர் நடிச்சிருக்காரு. அடுத்ததாக ஜி மாரிமுத்து, இவங்கெல்லாம் இவங்களோட நடிப்பு கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்குது. ஹீரோயின் இளையராஜா சாருடைய ஃபேனாக வராங்க படத்தில். இளையராஜாவுடைய பாடல்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் அடுத்தடுத்து சாங்ஸாக இளையராஜா சாங்ஸாக வந்துட்டுருக்கிறது கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியும் ஃபீல் இருக்குது. படத்தில் 75%க்கு மேலே அந்த டைம் வரைக்குமே லவ் தான் ஒரு மேஜர் இதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த காதல் காட்சிகள் இன்னும் கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் அதை சார்ந்த பாட்டுகள்லாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இன்னும் நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வர மாதிரி இருந்திருந்தால் படம் இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அடுத்ததாக கேமரா தமிழ் தென்றல் பண்ணியிருக்காரு. நிறைய ஃப்ரேம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருட்டுக்குள்ளே எடுத்துருந்ததெல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் ஒரு சில இடங்களில் ஒரு க்ளோஸ்அப்பான இதில் கூட நிறைய பேர் கூட்டமாக நின்று பேசிகிட்டு இருக்கிறதுன்றது கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பிங்காக இருந்தது. பவன் கார்த்திக்குடைய மியூசிக்கில் பாடல்கள் இன்னும் பெட்டராக இருந்திருந்தால் அந்த லவ்க்கும் படத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். கிளைமேக்ஸில் ஒரு நல்ல ட்விஸ்ட் வச்சுருக்காரு டைரக்டர் மார்க்ஸ். அதாவது ஒரு ட்விஸ்ட்டுன்னு சாதாரணமாக சொல்கிறத விட ஒரு முக்கியமான பிரச்சனையை பேசியிருக்காரு, யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த புதுமையை படத்தின் ஆரம்பத்துலேருந்தே பல இடங்களில் யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா படம் இன்னும் ரொம்ப பெட்டராக இருந்திருக்கும். மொத்தத்தில் நகர்வலம் ஒரு வழக்கமாக பார்த்து பழகிய ஒரு லவ் ஸ்டோரி, சில புதிய விஷயங்கள், பொழுதுபோக்கான விஷயங்களோட வந்திருக்கு. நகர்வலத்திற்கு என் ஸ்டுடியோஸுடைய ரேட்டிங்கை பார்க்கலாம்.